பீகாரில் அம்பேத்கர் விடுதியில் மாணவர்களை சந்திக்க சென்ற ராகுல் காந்தி தற்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். பீகாரில் கல்வி மற்றும் சமூக நீதியின் நிலையை நிதிஷ்குமார் அரசு மறைக்க பார்க்கிறது என்றும் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ஜீவபாரதி. பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு விஷயங்களை பல்வேறு கட்சித் தலைவர்கள் முன்னெடுத்துட்டு வராங்க. அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தர்பாங்காவில் பின்தங்கிய மாணவர்கள் மற்றும் விளிம்பு நிலை மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிக்கிறதுக்காக இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவரான மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சென்றிருந்தார். முன்னதாகவே அவருக்கான அந்த அனுமதியானது மறுக்கப்பட்ட நிலையில அந்த அனுமதியை மீறி நேரடியாக மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு நோக்கத்துடன் அந்த காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாடுகளை மீறி சென்ற நிலையில தற்போது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் தடுத்து நிறுத்தப்படுவதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து மாணவர்கள் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக ராகுல் காந்தியும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பீகாரில் இருக்கக்கூடிய இந்த கல்வி மற்றும் சமூக நீதி உள்ளிட்ட பல விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசு தொடர்ச்சியாக மறுத்து வருவதாகவும் அது தொடர்பாக மாணவர்களை சந்தித்து பேச எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில ராகுல் காந்தியினுடைய இந்த பயணத்தை தடுத்து நிறுத்துவதன் மூலமாக அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சி அடுத்தடுத்த போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கான அறிவிப்புகளை பீகார் மாநிலத்தில் வெளியிட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.